இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான். ஸோ அதனால் காலத்துக்கும் அது ஏன்னா ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏதாவது டிகிரினா வந்து வெளியே படித்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஆனால் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும், நமக்கு நாமே கொடுத்துற சர்டிஃபிகேட் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும், ஓகே நம்மளால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்பயுமே நன்றி. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை, சரி விஜய் வேணாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. இதுவும் எனக்கு பிரேம் சாசூரி தான் தெரியும். ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள், பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான். எனக்கு பிரேம் சாசூரி தான் தெரியும். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு, நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ